ஆமா இஸ்மாயில் ஆமா இல்லையாடா? ஆமா இவன் பேரு இஸ்மாயில் பாத்துக்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. பக்ரீத் ஆபர்பா இப்பதான் வாங்கிட்டு வராரு. ஏயா 1000 ரூபாய் கயிறுலாம் வாங்கிட்டு இருக்கீங்களா? பாத்தேங்கம்மா அம்மா பக்ரீத்துக்கு யார் யார் வண்டி உட்காந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆடு பிரி இல்ல 10 பேத்துக்கு ஒரு ஆடு பிரி பாத்துக்க. ஆமா இஸ்மாயில் ஆமா இல்லையாடா? ஆமா இவன் பேரு இஸ்மாயில் பாத்துக்க. அதான் வட்டா பத்தியா பக்கத்துல. அடுத்தவங்க இந்த வீடியோ போறப்ப இந்த திருச்சியில் அவ்வளவு சொல்றாங்க, மதுரையில் எவ்வளவு சொல்றாங்க, திருவண்ணாமலை எவ்வளவு சொல்றாங்க. இங்க அப்படிலாம் சொல்றாங்க. என்னென்ன எடுக்கிறோமோ ஓரளவுக்கு அவங்க மனச்சாட்சி கட்டுப்பட்டு இங்க வியாபாரம் அதுக்கு தகுந்த ரீசனபிளா நடக்கும். வாங்கி கொடுத்துருவேன். வண்டி அவ்வளவு தரமா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். வண்டி ஓட்டினாலும் ரிச்சா இருக்கும். அண்ணன் கேட்டாரு எப்பா அந்த சைனுக்கு மாட்டின மாதிரியே இருக்குப்பா. அண்ணே இல்லண்ணே இது ஒரு வண்டினே, இது பிராண்டட் வண்டினே, இது இம்போர்ட்டட் இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்குவோம். அண்ணன் அதுக்கப்புறம் தான் பாத்துட்டு கூடிய ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்ல வண்டி தரமா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. அண்ணே சென்னையில கிடையாது, திருச்சியில இருக்கு. இங்க பாருங்க இந்த வண்டி ஒண்ணுக்கு 5 ரவுடி பேபி இறக்கிட்டு இருக்கு. எத்தனை பேபி? 5 ரவுடி பேபி.